நீங்க தாம்ன காருங்கள ஓட்டுறீங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியுமா? பதில் என்னவென்னா, நான் உங்ககிட்ட முன்பே நீங்க எந்த கார ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க பிராண்டை சொல்லாமல் அதன் டெரிவேட்டிவை சொன்னால் தான். எனவே, நான் நீங்கள் என்ன ஓட்டுகிறீர்கள் என்று கேட்டால், நீங்கள் நான் GT87 ஓட்டுகின்றேன் என்று சொல்வீங்கள். நான் ஒரு Toyota Coupe ஓட்டுகின்றேன் என்று சொல்ல மாட்டீங்கள். சரியா? எனில் ஒருவர் ஆஸ்டன் மார்ட்டின் ஓட்டினால், அவர் வெளியே போய் நான் DP9 ஓட்டுகிறேன் என்று சொல்ல மாட்டார். நீங்கள் என்ன ஓட்டுகிறீர்கள் என்று கேட்கலாம். நான் ஒரு ஆஸ்டன் மார்ட்டின் ஓட்டுகிறேன். நான் ஒரு பென்ட்லி ஓட்டுகிறேன். புரிகிறதா? நான் ஒரு பென்ட்லி ஓட்டுகிறேன். ஆம், அது முல்சேன் அல்லது கண்டினென்டல் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அது ஒரு பென்ட்லி. இப்போது டொயோட்டாவுக்கு இருந்த பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் தங்கள் கார்களை ஜப்பானில் தயாரித்து பிறகு அவற்றை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தார்கள். அமெரிக்க நபருக்கு அது இன்னும் ஒரு டொயோட்டாவாகத்தான் இருந்தது. அது நம்பகத்தன்மையும் தரமும் குறிக்கிறது, ஆனால் அது செழிப்பு மற்றும் ஆடம்பரத்தை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. ஒரு நாள் அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த பிரச்சனை விலையீட்டில் இருக்கிறது என்று நினைத்தார்கள். அந்த நேரத்தில பின்புறமிருந்து ஒரு சிறிய குரல், இது விலையீட்டு பிரச்சனை இல்லை, இது ஒரு பிராண்ட் பிரச்சனை. அதனால் நாம் காரை மாற்றுவதற்கு பதிலாக காரில் உள்ள லோகோவை மட்டும் மாற்றிவிடலாம் என்று சொன்னது. உடனே அவர்கள், அதை என்ன என்று அழைப்பது என்று கேட்டார்கள். அவங்க பதில் சொன்னார்கள், இது ஒரு லக்ஸுரி தயாரிப்பு. நாம் என்ன செய்வது? இது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் ஒரு லக்ஸுரி பொருள். அது லெக்ஸஸ். நாம் அமெரிக்காவுக்கு விற்கிறோம், அதனால யூ என்று இறுதியில் சேர்க்க வேண்டும். இந்த பெயர்களை இணைத்தால் லெக்ஸஸ் என்று கிடைக்கும். இதோ லெக்ஸஸ் எப்படி உருவானது மற்றும் அதன் மார்க்கெட்டிங் பின்னணி பற்றிய உண்மை. நான் யூடியூப் பிரீமியம் எப்போதும் இலவசமாக பெறுவது எப்படி, மேலும் நீங்கள் இணையத்தில் இருக்கும்போது விளம்பரங்களை எப்போதும் சந்திக்க வேண்டாம் என்பது போன்ற பல விடயங்கள் குறித்த வீடியோக்களை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வீடியோக்களில் நீங்கள் என்ன பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை கீழே கருத்தில் தெரியப்படுத்துங்கள். சந்தா செய்த பிறகு மணி ஐகானை கிளிக் செய்து அறிவிப்புகளை இயக்க மறக்காதீர்கள். இதை நீங்கள் மற்றவர்களுடன் பகிரவும் முடியும்.